இந்தியாவில் 5G நெட்வொர்க் இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் எந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போதே 4G விட அது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 20,000 25,000க்கு மேலே 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் 15,000க்கு கீழே 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே நிறைய காம்ப்ரமைசஸோடு தான் லான்ச் பண்ணுறாங்க. எதாவது டிஸ்பிளே ஒழுங்காக கொடுக்கறது இல்லை, கேமரா ஒழுங்காக கொடுக்கறது இல்லை 5G பேண்டே ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. ஸோ சில காம்ப்ரமைசஸோடு தான் வந்து 15,000க்கு கீழே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எது ஓரளவுக்கு வந்து பெஸ்ட் 5Gயாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான 5G பேண்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோனும் அவைலபிளாக இருக்குது 15,000க்கு. நல்ல டிஸ்பிளேவோட ஸ்மார்ட் ஃபோனும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு பேட்டரியும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து 15,000க்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன இந்தியாவில் இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தா அவங்களுடைய F சீரிஸ் டிவைஸ் சாம்சங்குடைய F23. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 14,999க்கு அவைலபிளாக இருக்குது. சில டைம் வந்து இது 16,000க்கும் போகும். ஆஃபரில் வந்து உங்களுக்கு 13,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ வந்து இந்த ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இங்கே ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 5G டிவைஸ் அப்படின்னாலுமே இவங்க சிப்செட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 750Gயில் இவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே 5000 mAh 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அதோட அதிகமான 5G பேண்ட் கிட்டத்தட்ட 12 5G பேண்ட்ஸோட வந்து இந்தியாவில் 5G கம்பேட்டபிளாக லான்ச் ஆன ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 15,000க்கு கீழே இருந்தாலுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 750G வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான். ஸோ எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து அதிகமான 5G பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. அதோட வந்து யூஸ்வலாக A சீரீஸில் இருக்கும் இல்லையா டாக் செக்யூரிட்டி, அந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட சாம்சங்குடைய அப்டேட் சொல்லவே வேண்டாம், ப்ராப்பர் அப்டேட்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் குறை அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல வந்து இதோட டிஸ்பிளே 15,000க்கு கீழே வந்து உங்களுக்கு 4G எல்லாம் AMOLED பேனலே கிடைக்குது. பட் இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். இது TFT LCD பேனலோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அதிகமான 5G பேண்ட்ஸ் ப்ராப்பர் அப்டேட்ஸோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட சாம்சங்குடைய F23 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 5G டிவைஸ் 15,000த்துல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது வந்து 18,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு 15,000 கீழே அவைலபிளாக இருக்கும். ஆஃபர் டைமில் இது 13,000 கூட நீங்கள் வாங்கலாம். மோட்டோரோலாவுடைய G71. எப்போவுமே மோட்டோரோலா அப்படின்னு சொல்லும்போது பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ். பசங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், எந்த அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, பாப்பப் ஆகக்கூடாது அப்படின்னா மோட்டோரோலா தான் அதுக்கு பெஸ்ட் டிவைஸாக இருக்கும். ஸோ மோட்டோரோலாவுடைய க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸோட மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே Snapdragon 695 ட்ரிபிள் சென்சார் 50 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. கூடவே 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். கூடவே அதிகமான 5G பேண்ட்ஸோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட் திங் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பொதுவாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து LCD பேனலில் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு AMOLED பேனலில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் லான்ச் பண்ணும்போது அதிகமாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு AMOLED பேனலோட 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே தான் எனக்கு மெயின். பிஞ்ச் வாட்சிங் நான் அதிகமாக பண்ணுவேன் அப்படிங்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக வந்து இங்கே இன்னொரு பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695. இது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். Snapdragon 700 சீரிஸ் அளவுக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. கூடவே அதிகமான 5G பேண்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது இது கம்பேட்டபிளாக இருக்கும். அதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் 16 மெகா பிக்சலோட. ஸோ இதில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா 5G ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மல் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. பட் நீங்கள் கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ரேட் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து AMOLED பேனல் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 60 மெகா பிக்சல் இல்லாமல் 90 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு ட்ராபேக். இது ஓகே அப்படின்னா மோட்டோரோலாவுடைய G71 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போக்கோ லான்ச் பண்ணியிருந்த போக்கோ M4 Pro.
எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810 இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ 15,000 கீழே இது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது IPS LCD பேனலோட கொடுத்துருந்தாங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், டுவல் கேமரா, 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அதோட 5000 mAh பேட்டரி, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே வந்து 7 5G பேண்ட்ஸோட இருக்குது. ஸோ இங்கே ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 5G பேண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்தியாவில் 5G வரப்போது இதுவும் கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி 5G பேண்ட் சப்போர்ட்டிங் இருக்குது. அதோட வந்து இங்கே MediaTek Dimensity 810 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ நீங்கள் கேம் எல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வந்து இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே நல்லா கொடுத்துருந்தாங்க. இதில் குறை அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து IPS LCD பேனல் வந்து கொஞ்சம் டல்லாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் இங்கே வந்து இவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ், ஆப் கிராஷ் அப்பப்போ பார்ப்பீங்க, கேமரா ஆப்ஸ் அப்பப்போ ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த சின்ன சின்ன பாக்ஸ் வந்து எப்போவுமே போக்கோவில் இருக்கிறதா. ஸோ இந்த விஷயங்கள் ஓகே அப்படிங்கும்போது போக்கோவுடைய M4 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் தான். அதே உங்களுக்கு வந்து போக்கோ பிராண்டிங் கீழே எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம், போக்கோ இல்லாமல் ரெட்மியில் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு 5G டிவைஸாக அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து இதே ஃபீச்சர்ஸ் போக்கோ M4 Proவில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபீச்சர்ஸோட ரெட்மி நோட் 11Tயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் போக்கோ விட அது ஒரு 500 1000 எப்போவுமே காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே MediaTek Dimensity 810 கொடுத்துருந்தாங்க. டுவல் கேமரா, 7 5G பேண்ட்ஸோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு 5G கம்பேட்டபிளாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கேமிங் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷ் ரேட் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவை கம்பேர் பண்ணும்போது கேமரா பிரச்சனைலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. ஸோ எனக்கு போக்கோ வேண்டாம், அதை விட வந்து எனக்கு ரெட்மி பெட்டர் அப்படின்னா ரெட்மி நோட் 11Tயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் 5G டிவைஸ்க்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது iQOO லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓவராலாக வந்து நல்ல ஃபீச்சர்ஸோடு இவங்க கொடுத்துருந்தாங்க. எஸ் இதுவும் வந்து Snapdragon 695 இவங்க கொடுத்துருந்தாங்க. IPS LCD பேனல் பட் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hzோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. கூடவே 50 மெகா பிக்சல் உங்களுக்கு ட்ரிபிள் சென்சாரோட வருது. 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 120 Hz அண்ட் Snapdragon 695 காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து கேம் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. கேம் மோட் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ கேம் விளையாடுவீங்க, 15,000 எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா இதில் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் வந்து இதோட கேமராஸ் எப்போவுமே விவோ iQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் நல்லா கொடுத்துருந்தாங்க, கூடவே டெப்த் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே இங்கே நல்லா கொடுத்துருந்தாங்க. ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G பேண்ட்ஸ், 2 5G பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியாவில் N77 N78 வந்து இவங்க ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் இருக்குது. அதனால் இது 5G கம்பேட்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இது 2 5G பேண்டோட இருக்குது. அடுத்ததாக வந்து இங்கே நம்ம குறை அப்படின்னு சொல்லணும்னா வந்து இங்கே வைட் ஆங்கிள் சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கிடையாது. ஸோ இது ஓகே அப்படிங்கும்போது iQOO Z6ம் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ். ஏன்னா டிஸ்பிளே நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கேமராவும் உங்களுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அதே ஒருவேளை உங்களுக்கு iQOO Z6 வந்து எனக்கு புது பிராண்டாக இருக்குது அது வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதே ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு விவோவில் அவைலபிளாக இருக்குது, விவோ T1 5G. எஸ் இதுவுமே வந்து Snapdragon 695 தான், IPS LCD பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரின்னு கொடுத்துருந்தாங்க. அகைன் இதுவுமே 2 5G பேண்ட்ஸோட வருது. ஸோ இங்கே வந்து விவோ அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு 500 சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். பட் உங்களுக்கு அவுட்லுக், டிசைன், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து iQOO Z6ல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ எனக்கு iQOO வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா விவோ T1ம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேம் அதிகமாக விளையாடுவீங்க, கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, டிஸ்பிளே அதை பிஞ்ச் வாட்சிங்கும் பண்ணுவீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். 15,000 எந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம லிஸ்ட் ஒன்று பார்த்தோம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு இதில் உங்களுக்கு AMOLED பேனல் நல்லாயிருக்கும், ஸோ பிஞ்ச் வாட்ச் பண்ணுவீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு இதில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும், ஒரு இதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு இதில் அப்டேட் நல்லாயிருக்கும், ஒரு இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். எல்லாமே வந்து 15,000 ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கோட லான்ச் ஆன டிவைசஸ். ஸோ இதில் எது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.